சிந்தி சிந்தி உடலை வருத்தி வருத்தி மூச்சை இறைத்து இறைத்து நம் பாவம் சுமந்த ராஜா, நம் பாவம் சுமந்த ராஜா. உனக்காய் உனக்காய் அன்று தன் ஜீவன் ஜீவன் விட்டா, பாவம் சாபம் நீங்க தம் சுவாசம் கொடுத்த ராஜா, தம் சுவாசம் கொடுத்த ராஜா. அவரின் வழியில் நாமும் பாவ கரைகள் போக்க சிலுவை வார்த்தை சொல்லி பரிசுத்த வாழ்வை பெறுவோம், பரிசுத்த வாழ்வை பெறுவோம். இயேசு இயேசு ராஜா நமக்காய் நமக்குள் வந்து நம்மை தூக்கி மீட்டு எடுத்து புது வாழ்வை கொடுத்த ராஜா, எம் இயேசு மகாராஜா, நம் இயேசு மகாராஜா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்பொழுது கூட நம்ம ஒரு சிறு ஜெபத்தோட இந்த வேத தியானத்தை துவங்கலாம். குருசை பார்த்த பின்னும் இந்த மனதில் தயக்கம் ஏனோ, குருசை பார்த்த பின்பும் இந்த மனதில் தயக்கம் ஏனோ, கருவில் வந்த பாவம் எந்தன் மனதில் நிலைப்பதேனோ, ஓ சிலுவை பார்த்த பின்பும் இந்த மனதில் தயக்கமேனோ, ஓ ஆதாம் செய்த பாவம் என்னில் வாட்டி வதைப்பதேனோ, ஆதாம் செய்த பாவம் என்னில் வாட்டி வதைப்பதேனோ, கருவில் வந்த பாவம் இந்த மனதில் நிலைப்பதேனோ, குருசை பார்த்த பின்னும் இந்த மனதில் தயக்கமேனோ. அல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, அநேகர் அப்பா இன்னுமே ஆண்டவரே நீர் சிலுவையில சிந்தன அந்த ரத்தத்தை ஆண்டவரே நினையாமல் வாழ்ந்து கொண்டிருக்காங்கப்பா. நாங்கள் ஆண்டவரே ஆதாம் மூலமாய் பெற்றுக்கொண்ட அந்த பாவத்தின் சாபத்தை அந்த சிலுவை நீக்கும் என்று சொல்லி அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க ராஜா. ஆண்டவரே, இந்த வேலையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களோடு நீர் பேசுங்க. உம்மை பற்றி ஆழங்களை அறிந்து கொள்ள எங்க கண்களை திறந்தருளும். உம் சிலுவை அன்புக்காக நன்றி, இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இன்றைக்கு நம் தியானத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு என்னன்னா, சிலுவை அன்பு. இந்த சிலுவை அன்பு என்பதை குறித்து யோசிக்கும் பொழுது எனக்கு ஒரு அழகான வசனம் ஞாபகம் வருது பிரியமானவர்களே. அது எங்க இருக்குன்னா, சங்கீதம் 103 வசனங்கள் 11-12. இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 103. இதை வாசிக்கும் பொழுது அந்த சிலுவையின் அடையாளம், அதாவது மேலிருந்து கீழ் வரைக்கும் ஒரு பெரிய கட்டையும் குறுக்க இருக்கிற ஒரு சின்ன கட்டையுமாக இருக்கிறது அல்லவா? வாசிக்கிறேன். சங்கீதம் 103:11. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது.
பாருங்க, பூமியில இருந்து வானம் எவ்வளவு உயரமா இருக்கு. அதோட அளவை யாராவது எண்ண முடியுமா? ஆனால் அந்த அளவுக்கு தேவனோட கிருபை நம்ம மேல பெரிதா இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அல்லேலூயா. சோ மேற்கு கிழக்கு என்று சொல்லும் பொழுது இப்படி அகலமாக ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கிறார். சோ இப்படியாக மேலிருந்து கீழ் தொடங்கி ஆண்டவருடைய கிருபையையும் இப்ப மேற்கிலிருந்து கிழக்கு வரை உள்ள தூரத்தை நம் பாவங்களை நம்மை விட்டு அகற்றினதுக்கு ஒரு அடையாளமாகவும் வேதத்துல அழகா எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்ம மேல பெரிதான கிருபை வைத்ததுனால நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம் பாவங்களை அவர் மன்னித்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் கூட சிலுவையை தியானிக்கிற இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா, சிலுவை எதை குறிக்கிறது என்றால் ஒரு அவமானத்தின் சின்னத்தை குறிக்கிறது. ஏனென்றால் அந்த காலத்தின் ரோமர்கள் அதை ஒரு கொடூரமான ஒரு மரண தண்டனைக்கு அதை பயன்படுத்தினார்கள். அதாவது தப்பு செய்கிற மிக மிக தப்பு செய்கிற கிரிமினல்ஸ் என்று சொல்லப்படுகிற மக்களை அந்த சிலுவையில் கைகளையோ கால்களையோ ஆணியால் அடிக்கப்பட்டு தொங்க விடுவார்களாம். சோ அப்படி அவங்க தொங்கி இருக்கும் பொழுது உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பிரியறத அவங்களால உணர முடியும். ஒரு கொடூரமான ஒரு குரூஷியல் டெத் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு கொடூர மரணத்தை தான் இயேசு கிறிஸ்து தன் மேல ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அவர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மரணத்தை ருசிக்கும் பொழுது அவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் நினைவு கூர்ந்தார். அதாவது இந்த உலகத்துல அப்போ இருந்த மக்கள் மாத்திரம் இல்ல, இனி பிறக்க போற மக்களும் கூட பாவத்திலே பிறக்கிறாங்க இல்லைங்களா? அந்த பாவம் அனைத்தையும் அவர் மேல ஏற்றுக்கொண்டு அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி சாபங்கள் எல்லாவற்றையும் ஒழிக்கவே இயேசு அந்த சிலுவையை தன் மேல ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, இவ்வளவு பெரிய அன்பு பாருங்க, ஆண்டவரோட அன்பு. யோவான் எழுதின சுவிசேஷத்துல ஒரு வசனம் போடப்பட்டிருக்கு, நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். யோவான் 3ஆம் அதிகாரத்துல 15, 16, 14ல இருந்து நான் வாசிக்கிறேன். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் அனைத்துமே ஒரு நிழலாட்டமாக நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நாம் மறந்து விடக்கூடாது. ஒரு சிலர் சொல்வது போல பழைய ஏற்பாடு முடிந்து விட்டது, முற்றிற்று, பழைய ஏற்பாடு தேவையில்லை. இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியமா இருக்கிறது. பழைய ஏற்பாடின் எல்லா விஷயங்களுமே நமக்கு ஒரு முன்மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, இதோட ஆழங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ மோசேயினால் வனாந்திரத்துல உயர்த்தப்பட்ட அந்த சர்ப்பம் போல என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து இங்க எழுதப்பட்டிருக்கு. அப்படி என்றால் ஏசப்பாதான் இந்த வார்த்தைகளை சொல்றாரு. யோவான் 3ஆம் அதிகாரத்துல அவரே தன் வாயால சொல்ற வார்த்தைகள். சோ அவர் ஏன் தன்னை ஒரு சர்ப்பமாக அவர் சொல்லப்படுறாரு அப்படின்னா, அவர் சர்ப்பமா என்று சொன்னால் அப்படி அல்ல. அந்த சர்ப்பம் எதை குறிக்கிறது என்றால் ஒரு பாவத்தின் சின்னம், ஒரு சாபத்தின் சின்னமாக அது இருக்கிறது அல்லவா? சோ அந்த மோசே வனாந்திரத்துல மக்கள் கீழ்ப்படியாம போனப்போ ஆண்டவர் அந்த கொல்லிவாய் சர்ப்பங்களை அனுப்பி அவர்களை அது கடிச்சு அவங்க மறிக்கிறாங்க. சோ அந்த மரணத்தை நிற்க வைக்கும்படி மோசே ஆண்டவர் நோக்கி வேண்டுதல் செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஒரு கம்பு எடுத்துக்கொண்டு ஒரு போல் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம் அதுல ஒரு வெண்கல சர்ப்பம் செய்து அது மேல வச்சு அதை யாரெல்லாம் நோக்கி பாக்குறாங்களோ அவங்களுக்கு அது சுகம் கிடைக்கும், அந்த சாபத்துல இருந்து விடுதலை கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதே தான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தன்னை உருவகப்படுத்தி சொல்றாரு. அப்படி என்றால் அந்த சர்ப்பத்தை போல ஆண்டவரோட இன்னொரு வார்த்தை என்ன சொல்றதுன்னா, அவர் நமக்காக சாபமானார் என்று சொல்லப்பட்டிருக்கு. சாபம்
சபிக்கப்பட்டார் என்று சொல்லப்படல, சாபமானார். அப்படி என்றால் அவரே ஒரு சாபமாக மாறி அந்த இடத்துல சிலுவையில தொங்குறதை நாம பார்க்கிறோம். ஸோ ஒரு வெண்கல சபமாய் ஆண்டவர் நமக்கென்று இருக்கும் பொழுது அதை நோக்கி பார்க்கிறவர்கள் அனைவரும் சுகம் அடைவார்கள், விடுதலை அடைவார்கள், ரட்சிப்பை பெறுவார்கள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து தேவனோட ஒரே பேரான குமாரன். அவர் உலகத்துல அனுப்பப்பட்டதின் நோக்கம் நாம் அனைவரும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு ரட்சிப்பு, அதாவது பாவத்திலிருந்து மீட்பை பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு காரியம் மட்டும்தான். அந்த அளவுக்கு தேவன் நம்ம மேல அன்பு வைத்தார். ஒரு சில இடத்துல இப்படியாக எழுதப்பட்டிருக்கு, ஆண்டவர் தம் இரு கரங்களையும் விரித்து அவர் மரித்த பொழுது சொன்னாராம், நான் இவ்வளவாய் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி. இவ்வளவு அருமையான வார்த்தைகள் பார்த்தீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்ததின் காரணத்தினால தான் அன்னைக்கு சிலுவையில நமக்காக அந்த கோரமான மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் மறக்கவே கூடாது. இன்னைக்கும் கூட நம் பாவங்களை செய்ய அதாவது துணிகரமான பாவங்கள் ஒரு சிலர் செய்யும் பொழுது நாம் ஆல்வேஸ் தேவனோட அந்த மரணத்தை நினைவு கூறும் பொழுது அதை செய்யவே நம்மால தோன்றாது பிரியமானவர்களே. ஏனென்றால் பாவம் என்பது அது ஒரு சாபம். அது யாரு பாவத்துக்கு இடம் கொடுக்குறாங்களோ அது அவனை பற்றி கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த அடிமை தனத்துல இருந்து நம்ம வெளியே வரணும்னா அதுக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். பாவங்களை விட்டு விடத்துக்கு முதலாவது நமக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும். மனதார நம் பாவங்களை விட்டு விடும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவோட கூட அவர் பிள்ளைகளாய் நாம் வாழ முடியும். அவர் எப்படியாக சிலுவையில மரித்து உயிர் தெழுந்தாரோ அது போல நாமும் கூட ஆண்டவருக்குள்ள அந்த பாவங்கள் எல்லாம் சிலுவையில் அறைந்து விட்டு நாம் இயேசு கிறிஸ்துவை போல புது ஜீவன் உள்ளவர்களாய் எழுந்து இந்த உலகத்துல வாழ கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நாம் இந்த உலகத்துக்கு ஒப்பானவர்கள் அல்ல, இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். யாரெல்லாம் அவருக்கென்று வாழ்கிறார்களோ, அவருக்கென்று ஒப்பு கொடுத்துக்காங்களோ, பரிசுத்த வாழ்க்கை வாழ முற்படுகிறார்களோ அவர்களை தான் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போகிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மறுபடியுமா இந்த உலகத்துக்கு ராஜாதி ராஜனாக, அவர் ஒரு நியாயாதிபதியாக, ஒரு மேசியாவாக மறுபடியும் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது அவரை குத்தினவர்கள் யாவரும் அவரை காண்பார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இன்னைக்கும் கூட அந்த சாபமான அந்த சிலுவை சின்னத்தை இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஒரு ஆசீர்வாத சின்னமாய் மாத்திருக்காரு பாருங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு சில வருஷங்கள் அந்த சிலுவை மரணத்தை யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது இந்த உலகத்துல இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு அந்த சிலுவை மரணம் இல்லை உலகத்துல. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை ஒரு ஆசீர்வாதத்தின் சின்னமாய் மாற்றி விட்டதால அநேகர் இப்பொழுது அதை வீட்டுல வைக்கிறாங்க, கழுத்துல மாட்டிக்கிறாங்க, அப்படிப்பட்ட காரியங்கள். அது மாத்திரம் இல்லாம ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி நம்ம வீட்லயோ கழுத்துலயோ மாட்டிக்கிறது மாத்திரமல்ல, அவர் வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் என் சீஷனா இருக்க விரும்பினால் அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லியிருக்கார். அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சிலுவை இருக்கு பிரியமானவர்களே. எல்லார் வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் சிலுவையாக ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சிலுவை எடுத்து தன்னைத்தான் வெறுத்து என்று சொல்லப்படுகிறது. ஸோ அப்படின்னா ஏசப்பா என்ன விரும்புறாருன்னா, நம்மளை நாம் முதலாவது வெறுக்க வேண்டும். அப்படி என்றால் நம்மளோட ஆசபாசங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு மேலோங்கி இருக்கக்கூடாது. நம் வாழ்க்கையில் கர்த்தருக்கு முதலிடம் தர வேண்டும். அவர் காரியங்களுக்கு முதலிடம் தர வேண்டும். ஆலயத்துக்கு போவது, ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, அவர் பிள்ளையா வாழ்வது, பாவத்துக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது, இப்படியாக நாம் முதலிடம் கொடுத்து வாழும் பொழுதுதான் நாம் அவர் பிள்ளைகளாகவோ சீஷர்களாகவோ மாற முடியும். ஸோ அந்த சிலுவையாகிய, ஒருவேளை அது நமக்கு கஷ்டமா இருக்கலாம். உலகத்தார் எல்லாரும் சினிமாக்கு போறாங்க, உலகத்தார் எல்லாரும் இந்த பாவத்துக்கு போய் என்ஜாய் பண்றாங்க. ஆனா நான் ஏன் விலகி இருக்கணும்னா, நம்ம இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் பரலோகத்துக்குரியவர்கள். பரலோகத்துக்கு ஏற்ற வாழ்க்கை தான் நாம் வாழ வேண்டும். பரலோகத்துக்கு போகிற வாசல் வழி குறுகலும் நெருகலும்
சின்னதா இருக்கும் அது. ஆனால் அது உள்ள ஒன்ஸ் நம்ம போயிட்டோம்னா நம் விசாலமான நித்திய வாழ்வை அடைய முடியும் பிரியமானவர்களே. ஆனால் வழி விசாலமான அந்த நரகத்தின் பாதையில போனா கடைசியில அவங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அந்த எரி நரகம் தான் காத்து கொண்டிருக்கும். இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை நமக்கு மிக மிக குறைவு பிரியமானவர்களே. மேக்சிமம் நாம் 60 70 வருஷம்தான். ஆனால் இந்த வாழ்க்கையை நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து காத்து கொள்ளும் பொழுது இயேசுவை நோக்கி பார்த்து அவருடைய அந்த தழும்புகளால் நோக்கம் நாம் அனைவரும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ரட்சிப்பு, அதாவது பாவத்திலிருந்து மீட்பை பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு காரியம் மட்டும்தான். அந்த அளவுக்கு தேவன் நம்ம மேல அன்பு வைத்தார். ஒரு சில இடத்துல இப்படியாக எழுதப்பட்டிருக்கு, ஆண்டவர் தம் 2 கரங்களையும் விரித்து அவர் மரித்த பொழுது சொன்னாராம், நான் இவ்வளவாய் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி. இவ்வளவு அருமையான வார்த்தைகள் பார்த்தீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்ததின் காரணத்தினால தான் அன்னைக்கு சிலுவையில நமக்காக அந்த கோரமான மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் மறக்கவே கூடாது. இன்னைக்கும் கூட நம் பாவங்களை செய்ய அதாவது துணிகரமான பாவங்கள் ஒரு சிலர் செய்யும் பொழுது நாம் ஆல்வேஸ் தேவனோட அந்த மரணத்தை நினைவு கூறும் பொழுது அதை செய்யவே நம்மால தோன்றாது பிரியமானவர்களே. ஏனென்றால் பாவம் என்பது அது ஒரு சாபம். அது யாரு பாவத்துக்கு இடம் கொடுக்குறாங்களோ அது அவனை பற்றி கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த அடிமை தனத்துல இருந்து நம்ம வெளியே வரணும்னா அதுக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். பாவங்களை விட்டு விடத்துக்கு முதலாவது நமக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும். மனதார நம் பாவங்களை விட்டு விடும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவோட கூட அவர் பிள்ளைகளாய் நாம் வாழ முடியும். அவர் எப்படியாக சிலுவையில மரித்து உயிர் தெழுந்தாரோ அது போல நாமும் கூட ஆண்டவருக்குள்ள அந்த பாவங்கள் எல்லாம் சிலுவையில் அறைந்து விட்டு நாம் இயேசு கிறிஸ்துவை போல புது ஜீவன் உள்ளவர்களாய் எழுந்து இந்த உலகத்துல வாழ கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நாம் இந்த உலகத்துக்கு ஒப்பானவர்கள் அல்ல, இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். யாரெல்லாம் அவருக்கென்று வாழ்கிறார்களோ, அவருக்கென்று ஒப்பு கொடுத்துக்காங்களோ, பரிசுத்த வாழ்க்கை வாழ முற்படுகிறார்களோ அவர்களை தான் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போகிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மறுபடியுமா இந்த உலகத்துக்கு ராஜாதி ராஜனாக, அவர் ஒரு நியாயாதிபதியாக, ஒரு மேசியாவாக மறுபடியும் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது அவரை குத்தினவர்கள் யாவரும் அவரை காண்பார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இன்னைக்கும் கூட அந்த சாபமான அந்த சிலுவை சின்னத்தை இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஒரு ஆசீர்வாத சின்னமாய் மாத்திருக்காரு பாருங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு சில வருஷங்கள் அந்த சிலுவை மரணத்தை யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது இந்த உலகத்துல இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு அந்த சிலுவை மரணம் இல்லை உலகத்துல. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை ஒரு ஆசீர்வாதத்தின் சின்னமாய் மாற்றி விட்டதால அநேகர் இப்பொழுது அதை வீட்டுல வைக்கிறாங்க, கழுத்துல மாட்டிக்கிறாங்க, அப்படிப்பட்ட காரியங்கள். அது மாத்திரம் இல்லாம ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி நம்ம வீட்லயோ கழுத்துலயோ மாட்டிக்கிறது மாத்திரமல்ல, அவர் வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் என் சீஷனா இருக்க விரும்பினால் அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லியிருக்கார். அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சிலுவை இருக்கு பிரியமானவர்களே. எல்லார் வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் சிலுவையாக ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சிலுவை எடுத்து தன்னைத்தான் வெறுத்து என்று சொல்லப்படுகிறது. ஸோ அப்படின்னா ஏசப்பா என்ன விரும்புறாருன்னா, நம்மளை நாம் முதலாவது வெறுக்க வேண்டும். அப்படி என்றால் நம்மளோட ஆசபாசங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு மேலோங்கி இருக்கக்கூடாது. நம் வாழ்க்கையில் கர்த்தருக்கு முதலிடம் தர வேண்டும். அவர் காரியங்களுக்கு முதலிடம் தர வேண்டும். ஆலயத்துக்கு போவது, ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, அவர் பிள்ளையா வாழ்வது, பாவத்துக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது, இப்படியாக நாம் முதலிடம் கொடுத்து வாழும் பொழுதுதான் நாம் அவர் பிள்ளைகளாகவோ சீஷர்களாகவோ மாற முடியும். ஸோ அந்த சிலுவையாகிய, ஒருவேளை அது நமக்கு கஷ்டமா இருக்கலாம். உலகத்தார் எல்லாரும்
சினிமாக்கு போறாங்க, உலகத்தார் எல்லாரும் இந்த பாவத்துக்கு போய் என்ஜாய் பண்றாங்க. ஆனா நான் ஏன் விலகி இருக்கணும்னா, நம்ம இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் பரலோகத்துக்குரியவர்கள். பரலோகத்துக்கு ஏற்ற வாழ்க்கை தான் நாம் வாழ வேண்டும். பரலோகத்துக்கு போகிற வாசல் வழி குறுகலும் நெருகலும் சின்னதா இருக்கும் அது. ஆனால் அது உள்ள ஒன்ஸ் நம்ம போயிட்டோம்னா நம் விசாலமான நித்திய வாழ்வை அடைய முடியும் பிரியமானவர்களே. ஆனால் வழி விசாலமான அந்த நரகத்தின் பாதையில போனா கடைசியில அவங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அந்த எரி நரகம் தான் காத்து கொண்டிருக்கும். இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை நமக்கு மிக மிக குறைவு பிரியமானவர்களே. மேக்சிமம் நாம் 60 70 வருஷம்தான். ஆனால் இந்த வாழ்க்கையை நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து காத்து கொள்ளும் பொழுது, இயேசுவை நோக்கி பார்த்து அவருடைய அந்த தழும்புகளால், அவருடைய அந்த இரத்தத்தால் நாம் கழுவப்படும் பொழுது நாம் நித்திய வாழ்வை, நித்திய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். ஆனால் இந்த சிறிய வாழ்க்கையில நம் எல்லா பாவங்களையும் ஏற்று வாழும்பொழுது சாத்தானின் அந்த சோதனைகளை நம்ம முறியடிக்காம அதை ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது அது நித்திய மரணத்துக்கு கொண்டு போய் விடும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இந்த சிறு சிற்றின்பங்களை நம் ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கும் பொழுது அவர் கொடுக்கும் அந்த பேரின்பத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆதலால் தான் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்தார். இன்னைக்கும் கூட கலாத்தியர் 2:20 பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள ஜீவிக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்த அந்த சிலுவை மரத்தின் மேல அவர் தொங்கி மரித்த காரியத்தை நமக்கென்று சொல்லி நாம் பர்சனலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். யாருக்கோ கிடையாது, நமக்காக அந்த சிலுவையிலே மரித்தார். அவர் நமக்காகத்தான் அந்த இரத்தத்தை சிந்தினார், எனக்காக என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரோட கூட நித்தியமாய் வாழ்வோம். தேவனுக்கே மகிமை. அன்பான ஏசப்பா, இந்த நேரத்தை உம் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோட பேசினீரே நன்றி. உமக்குள்ள நிலைத்திருக்க உதவி செய்யும். உன் சிலுவைக்காக நன்றி. உங்க அன்புக்காக ஸ்தோத்திரம் ராஜா. பாவத்திலிருந்து நாங்கள் விடுபட்டு பரிசுத்தமாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.